அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும்னு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் முனைப்போட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல தமிழகம் முழுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல ஜல்லிக்கட்டோட வீர மரபுக்கும் தனக்கே உரிய வடிவத்தோட இருக்கும் முறுக்கிற்கும் பெயர் பெற்ற மணப்பாறை தொகுதியில ஆற்றலாய் பெருக்கெடுத்து அலையென திரண்ட மக்கள் கூட்டம் அளித்த அன்பையும் வரவேற்பையும் கண்டு தன்னுடைய மனமானது வியப்போட உச்சிக்கு போயிட்டுன்னு குறிப்பிட்டிருக்காரு. கூடியிருந்த ஒவ்வொரு மக்களுடைய எண்ண ஓட்டமும் தமிழ்நாட்டை வாரிசு அரசியலால சீரழித்த திமுக ஆட்சியை வீழ்த்தி மக்களுடைய நலனையும் சமூக நீதியையும் உயர்த்தி போற்றும் அதிமுக ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்தணும்னு உறுதியை வெளிப்படுத்தியதா அவர் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தமிழர் பாரம்பரியத்துடைய பெருமை மிக அடையாளமாக திகழும் ஜல்லிக்கட்டு வீரர்களுடைய வீர சிறப்பை மதித்து அவங்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்திருக்காரு.